தவக்கல் என்றால் என்ன தெரியுமா? எகிப்தை ஆண்டு வந்த கொடுங்கோல் மன்னன் ஃபிர்அவுன் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று வந்தான். ஆகவே மூசா அலைஹி வஸல்லம் அவர்களின் தாய் தன்னுடைய இக்குழந்தையையும் கொலை செய்து விடுவானோ என்று அஞ்சி நடுங்கினாள். அச்சமயம் மூசாவின் தாய்க்கு, அவரை பற்றி நீ பயந்தால் அவரை பேழையில் வைத்து ஆற்றில் எறிந்து விடு. பின் நீ அவரை பற்றி கவலைப்படாதே, பயப்படாதே. நிச்சயமாக நாம் அவரை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்தான். பேழையில் ஆற்றில் விடப்பட்ட அக்குழந்தையை ஃபிர்அவுனுடைய குடும்பத்தில் ஒருவர் எடுத்துக்கொண்டார். அக்குழந்தையை கண்ட ஃபிர்அவுனுடைய மனைவி தன் கணவனை நோக்கி, நீ இதனை கொலை செய்து விடாதே, இதனை நாம் நம்முடைய குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினாள். மூசாவுடைய தாயின் உள்ளம் அவரை ஆற்றில் எரிந்த பின் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை நம்பும்படி அவளுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தான். அக்குழந்தைக்கு பாலூட்ட பல செவிலி தாய்களை அழைத்து வந்தனர். ஆனால் இறுதியில் மூசாவின் தாயாரையே அல்லாஹ் செவிலி தாயாக தேர்ந்தெடுத்து பாலூட்ட செய்தான்.